தாய் வீடு மார்ச் 2025. தலைப்பு: வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து. எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன். வாசிப்பவர் ஜேமா. காமன் ஊன்றிய பின்னர் 2 வாரங்களுக்கு மேற்பட்ட கால அவகாசத்தில் ஊர்வலம் வரும் செயற்பாடுகள் ஆரம்பமாகும். காமன் தகனத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் ஓர் இரவு அரங்கேற்றம் காணவுள்ள நிலையில், அதற்கு முன்பதாக இக்கதையோடு தொடர்புபட்ட அம்சங்களும் இக்காலகட்டத்தில் பாடலாக இசைக்கப்படும். ரதி, மதன், கோமாளி ஆகிய பாத்திரங்கள் முன்னிலைப்படுத்தும் நிலையில் கதையின் தொடர்ச்சியை பாடல்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. காமன் கதையை முன்வைக்கும் போது மதன், ரதி பாத்திரங்களின் ஆட்டங்களோடு ஊருக்கு கதை சொல்லப்படும் முனைப்பே பிரதானமாகிறது. மதன், ரதி பாத்திரங்களுக்கு காப்பு கட்டியவர்கள் இவ்வூர்வல நிகழ்வுகளில் பங்கேற்பது கிடையாது. எனவே குறிப்பிட்டது போல மாத்துக்கட்டுக்குரியவர்களை வைத்தே வலம் வரும் செயற்பாடுகளை நிகழ்த்துவதுண்டு. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிள்ளையாரை போல ஊரில் சிறு தெய்வங்களாக வழிபடும் தெய்வங்களுக்கான துதிப்பாடல்களும் இடம்பெறுவதுண்டு. ஊரினை வலம் வருகின்ற போது சிறு தெய்வ ஆலய வளாகத்தை கடந்து செல்கின்ற நிலையில் அத்தெய்வத்துக்குரிய பாடல்களும் இசைக்கப்படுவதுண்டு. அவ்வாறான பாடல்களுள் சுப்பிரமணியரை வேண்டும் பாடல் முக்கியத்துவம் பெறுகிறது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்ற பழமொழியோடு தொடர்பு பட்டவர்கள் என்ற வகையில் மலையக மக்களும் முருகன் மீதான வழிபாட்டில் ஆர்வத்தை செலுத்துகிறார்கள். திருத்தணிகை வேல் முருகா, தெய்வானை வள்ளி நாயகனே, ஆலமுண்ட ஈஸ்வரனுக்கு அருள் புரிந்த கந்தவேலே, சீலர்களை ஆதரிப்பாய் திருச்செந்தூர் தேவகோனே, மாறன் கதை பாட மனது வைத்து காருமையா என்றவாறு தொடர்கிறது. காமன் கூத்தில் முருகனும் ஓர் பாத்திரம் என்ற வகையில் முருகனின் பங்கேற்பும் வகிபங்கும் தனித்து நோக்கத்தக்கதாகும். காமன் கூத்தை நிகழ்த்துபவர்களும் காமன் கூத்து வாத்தியாரும் காமன் கூத்து பாடல்களை இசைப்பவர்களும் அகவயம் சார்ந்த அணுகுமுறைகளை பிரயோகிப்பதை அறியலாம். குல தெய்வங்களை ஆராதிப்பதும் தங்களது குருவானவர்களை ஆராதிப்பதும் தொடர்பில் தங்களது இஷ்டத்திற்குரிய பாடல்களையும் வழிபாட்டு முறைகளையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வகையில் ஊர்வலம் வரும்போது அவ்வூரின் எல்லைகளில் அமைந்துள்ள காவல் தெய்வங்கள் உட்பட குல தெய்வங்களை வழிபடும் மரபும் அத்தெய்வங்களுக்கு வாழ்த்துப்பாக்களை சமர்ப்பிக்கின்ற நிலையும் அவதானிக்கத்தக்கது. அப்புகழ் மொழி பாடல்களும் உத்தரவு வேண்டுகிற கோரிக்கை பாடல்களும் இக்கூத்தோடு அணுகப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களால் நேசிக்கப்படுகின்ற இதிகாசமாக மகாபாரதம் திகழ்கின்ற நிலையில் மகாபாரதத்தில் வருகின்ற பாத்திரங்களும் ஆங்காங்கே ஆராதிக்கப்படுகின்ற நிலையும் காணப்படுகின்றது. மகாபாரதத்தில் பங்கேற்கும் பாத்திரங்கள் காமன் கூத்துடன் தொடர்பு படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு மகாபாரதத்தின் முக்கிய பாத்திரங்களில் ஒன்றாக விளங்கும் பாஞ்சாலியிடம் ஆசி வேண்டும் பாடலொன்று பின்வருமாறு அமைகிறது. தோரா வடிவழகி திரௌபதியே பாஞ்சாலி, நெருப்பில் பிறந்தவளே நீலவர்ணன் தங்கையரே, மந்தார குந்தியர்க்கு முந்தி வந்த மருமகளே, சந்தன வடிவழகன் தருமராசன் தேவியரே, பாடத் தொடங்கினேன் பாஞ்சாலன் சீர்மகளே, அக்னியில் நீ பிறந்தாய் ஐவருக்கும் தேவியானாய், பாராளும் வேந்தர் முன்னே அந்த பேரான பாரதத்தை நேராக நீ இருந்து அந்த பாவி துரியின் சேலை நிந்தித்து உயிர் வதைத்தாய் சுந்தரியே போற்றி செய்தோம். மலையக தமிழர்களும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கி வந்துள்ளார்கள். அந்த வகையில் திரௌபதி போன்ற பெண் தெய்வங்களின் வரிசையில் அம்மன் வழிபாட்டு மரபு தனித்துவமாகிறது. பெண்களின் கற்பின் பாதுகாப்புக்கான உற்பத்தியாகவும் அம்மன் வழிபாடு காணப்படுகிறது. அம்மன் வழிபாடு தொன்று தொட்டு நிலவி வரும் நிலையில் அங்காளம்மன் பற்றிய நேசிப்பும் மலையக மக்களால் கைக்கொள்ளப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அங்காளம்மனையும் துதிபாடும் வழக்கம் காமன் கூத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்தரி கௌரி நீலி அங்காரி மலையனூறு அம்பிகா போற்றி நின்றோம் மைந்தர்களை காரும் அம்மா, வஞ்சனை வைப்பு சூன்யம் தந்திரி மாயாஜாலம் வைத்திடும் பாவிதனை சித்திரவதை செய்யும் தாயே.
ஆசி வேண்டுவது ஓர் அணுகுமுறையாக இருந்த போதிலும் காரியம் ஒன்றை செய்கின்ற போது எதிரிகளால் பாதிப்பு நிலை ஏற்படுவதும் உண்டு. காமன் கூத்தை நிகழ்த்துகின்ற போது அவ்விடயத்திற்கு எதிரான செயற்பாடுகள் சூழ்ச்சிகளை ஏற்படுத்தும் சாரரும் சமூகத்தில் உள்ளார்கள், அல்லது அவ்வாறு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளதை மேற்குறித்த பாடல் வரிகள் தெளிவுறுத்துவதை அறியலாம். அவ்வாறான செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு வேண்டியும் பிரார்த்தனைகள் குறித்த அவதானமும் கவனத்திற்குரியதாகும். அமுதத்திரு விதிதண்ணில் அங்குசனை கொலு நிறுத்தி மாறன் பிறந்ததுவும் மணமாலை சூடினதும் அவனியில் கீர்த்தி பெற்று புவனத்தை ஆண்டதுவும் மாண்டு மடிந்ததுவும் மண்ணில் பிறந்த கதை மைந்தர்கள் பாடுகிறோம் மகாதேவா பாடுகிறோம் மகாதேவா துணையிருப்பாய். துர்க்கையை காவல் தெய்வங்களில் ஒன்றாக பார்க்கின்ற வளமையும் காணப்படுகிறது. மலையகத்தில் பெண் தெய்வ வழிபாட்டு மரபில் துர்க்கை பற்றிய அவதானம் கவனத்திற்குரியது. துர்க்கை என்பதை விட காளி மீதான அவதானமே விஞ்சி நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இக்காளியும் காமன் கூத்தில் ஓர் பாத்திரமாக அமைகிறது. காமன் கூத்தில் காளியின் பல்வேறு பரிமாணங்களும் நோக்கப்படுகின்றது. கூத்தின் தொடக்கத்தில் துர்க்கை போற்றப்படுகின்றாள். காமன் கூத்து நடைபெறும் காலங்களில் வலம் வருகின்ற இடங்களில் ஆங்காங்கே காளி வழிபாடுகளும் அமைவதுண்டு. அவ்வாறான இடங்களை காளி பதிவு இருக்குமிடம் எனவும் அழைப்பார்கள். இவ்வாறான இடங்களில் பின்வரும் விடயங்களை வலியுறுத்தும் வகையில் துர்க்கை பாடல்களும் இடம்பெறுவதுண்டு. ஓமென்று உச்சரித்து ஆமென்று நிச்சயித்து ஓதுவேன் மதன் கதையை மாதுணர்க்கி ஓரியமான் சுந்தரியே வாரி காட்டேரி கலியோங்காலி சாமுண்டி சகசண்டி நீலகண்டி ஒட்டி தரப்பி காண பைரவி குட்டி சாத்தான் பைரவி உதிர காட்டேரி சூலி பிதுரு தேவதை பிடாரி உத்தண்டி குரலு பேசி பத்ரகாளி யாக மாறி உத்தரவாகி தேவதை சூலி இதோ வராகி துர்கி ஒளிதரும் சமத்காதேவி பழிகொள்ளும் காத்தவராயி ஒய்யாத இனுசாகரப்பா ஓடிவா நீங்கள் எல்லாம். இச்சிறியவன் பாடலுக்கு ஒத்தாசையாயிருந்து ஒரு சத்துக்கள் இல்லாமல் குறையொன்னும் வராமல் உதவி செய்து காத்திரானால் மிதமான உங்களுக்கு. பலம் பொருந்திய நிலையிலுள்ள காளியிடம் தனக்கான வேண்டுதலை முன்வைத்து அதற்குரிய சக்தியை வேண்டுவதுமாக அமைந்த பாடலுடன் அதற்குரிய சன்மானமாக தன் தரப்பில் இருந்து ஆற்றக்கூடிய பணிகளை பட்டியற்படுத்துவதாக காமன் கூத்து பாடல் வரிகள் காணப்படுகின்றன. 9 ஈரல் பிரட்டி அந்த 50 ஆட்டுக்கரியை ஒருவித குழம்பாக்கி 60 கோழி உரித்து திரண்ட ரொட்டி மாவிளக்கு உப்புக்கறி வறுபொரியல் அப்பளம் கஞ்சா சுருட்டு சாராயும் அத்தனையும் நான் படைப்போம் உறுதியுடன் நாங்களெல்லாம் என பாடல் தொடர்கிறது. பொதுவாக காமன் கூத்தில் மதன் ரதி திருமண நிகழ்வில் இருந்து கதையை நகர்த்துகின்ற பிரதான போக்கு காணப்படுகிறது. காமன் ஊன்றியது தொடக்கம் ஊர்வலம் நிகழ்த்தும் காலங்களில் ஜனரஞ்சகமான பாடல்களை மாத்திரம் பாடுவதுண்டு. அப்பாடல்களுக்கு ஏற்ற ஆட்டங்களை மாத்திரம் வரையறுத்து கொள்கிறார்கள். கதை மரபோடு வளர்ந்த கலை என்பதனால் முழுமையையும் தரிசிக்க வேண்டிய தேவை உணரப்படுகிறது. இக்கலை தொடர்பாக ஆராய்ச்சி செய்யும் ஆய்வாளர்களும் ஆவணப்படுத்துனர்களும் கூத்தின் முழுமையும் கருத்தில் கொள்ளாது குறித்த விடயங்கள் குறித்தே கவனத்தை செலுத்துகின்றனர். காமன் கூத்து ஆடப்படும் போது கூத்தின் மீது முழுமையான கவனத்தை ஆய்வாளர்கள் செலுத்தாமையால் இக்கூத்தின் முழுமையை அறிய முடியாதுள்ளது. காமன் கூத்தில் மதன் ரதியின் பிறப்பு முக்கியமானது. இருவரின் பிறப்பு, குழந்தை பருவம், பருவ வயது, திருமணத்திற்கான ஆரம்ப நடைமுறைகள் தொடர்பான கவனமும் முக்கியம் பெறுகிறது. விஷ்ணு மகாலட்சுமியின் இணைவும் மதனின் உருவாக்கம் தொடர்பில் எடுத்துரைக்கும் பாடல்களும் கூத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. விஷ்ணு இங்கே மாயன் என அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாயன் மனமகிழ்ந்து மங்கையரை தானழைத்து மாநிலத்தில் உள்ளவர்க்கு மாய்கைகளை உண்டு பண்ணி மனதிலே தான் நினைத்து மாது மகாலட்சுமியும் மாயவரும் தான் கூடி மங்கையரும் தான் இருக்க மாயனும் தான் இருக்க மாது கர்ப்பம் தானாகி மாதம் 10 சென்றவுடன் மன்மதனும் தான் பிறந்தார்.
மதனின் பிறப்பின் பின்னர் விஷ்ணு லக்ஷ்மி தம்பதியினரின் பூரிப்பினை எடுத்துரைக்கும் பாடல்களும் காணப்படுகிறது. தன் பிள்ளையின் சிறப்பை தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து எடுத்துரைத்து அகமகிழும் உள்ளடக்கத்தை இப்பாடல்கள் கொண்டுள்ளன. கதை சொல்லும் மரபை வளர்க்கும் கைங்கரியத்தையும் இக்கலை மரபு வளர்த்துள்ளது. மைந்தன் பிறந்திடவே மாயவரும் லக்ஷ்மியும் வாரி எடுத்தார்கள், வர்ணமுத்தமிட்டார்கள். உச்சி முகத்து மாயன் லட்சுமியை தான் பார்த்து, அடி கண்ணே இளங்கொடியே கற்பகமே செந்தேனே, மகாதேவர் புண்ணியத்தால் மைந்தன் பிறந்தானடி, பாலனை பார்க்கவென்றால் சீலனாய் இவன் நமக்கு, கோலமாம் இவன் வடிவம் கொம்பனையே காணனடி. மதனின் பிறப்பின் பின்னர் தந்தையின் அகமகிழ்வை எடுத்துரைக்கும் வரிகளை செவிமடுத்த நிலையில் பிள்ளையின் எதிர்காலம் குறித்த அக்கறையில் தாயான லக்ஷ்மி சாதகம் பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாயனிடம் முன்வைக்கிறாள். இதனை மாயவரே என் கனவா நான் மாளா மகிழ்ச்சி கொண்டேன், மைந்தனை பார்க்கவென்றால் மாளாது தேவராலே சுந்தரி மைந்தனுக்கு சோதிடம் பார்க்க வேண்டும் என்னும் அடிகள் உணர்த்தி நிற்கின்றன. மாயன் லக்ஷ்மியின் எண்ணத்தையும் கோரிக்கையையும் ஆமோதிக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாயனின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துரிதமாக நடந்தேறுகின்றன. இதில் மாயன் அந்தணர்களை அழைத்து குறிப்பு பார்க்கும் நிகழ்வு சுவாரஸ்யமானது. பாலன் பிறந்த திங்கள் ஜாலன் தன்னிலே மாசி பஞ்சமியும் திதியும் யோகம் அஞ்சாத கேட்டையாகும். பத்தினில் குருவும் நின்று பார்க்கிறான், ராகு கேது தப்பாது 6-5 அப்பொழுது கண்டம் உண்டு. அக்னியால் கண்டம் அந்த அழகுள்ள பாலனுக்கு, அது குறையொன்றும் வாராது அவனியில் கீர்த்தியுண்டு, அரண்மேல் பகையுமாகி அநேக வரங்கள் பெற்று ஆளுவான். சாத்திர நம்பிக்கைகள் பன்னெடுங்காலமாகவே கடைபிடிக்கப்பட்டுள்ளமைக்கு மேற்குறித்த பாடல் வரிகள் தக்க சான்றாக அமைகிறது. மன்மதனின் எதிர்காலம் குறித்த ஓர் அவதானத்தை ஏற்படுத்துவதாக இப்பாடல் வரிகளின் உள்ளடக்கம் அமைகின்றது. அத்துடன் நம்பிக்கையை வளர்த்தெடுக்கும் நுட்பத்தையும் இப்பாடல் வரிகள் உட்சுமந்திருப்பதை அறிய முடிகிறது. தொடர்ந்து பெயர் சூட்டும் படலம் தொடக்கம் விருந்தினரை உபசரிக்கும் விதங்கள் தொடர்பிலான விடயங்களையும் பாடல்கள் உட்கொண்டுள்ளன. பிள்ளைக்கு ஆடை ஆபரணங்களை அணிவித்து மகிழும் சம்பவங்களையும் பாடல்கள் எடுத்துரைக்கின்றன. குழந்தை பருவம் மதனுக்கு மிகுந்த திருப்தியை தர வல்லதாக அமைகிறது. காமன் கூத்தில் மன்மதனுக்கு இணையான பாத்திரமாக ரதிதேவி விளங்குகிறாள். ரதியை முன்னிறுத்தி அவதானிக்கும் போது காமன் கூத்தில் பால்நிலை சமத்துவம் பேணப்படுவதையும் காணலாம். வைணவ சிந்தனைக்கு எதிர்வாதம் புரியும் பிரதிநிதியாகவும் ரதி சித்தரிக்கப்படுகிறாள். இக்கூத்தின் முதன்மை பாத்திரங்களின் ஒருவரான ரதியின் பிறப்பு பற்றிய பாடல் பதிவுகள் இதனை விளக்கி நிற்கின்றன. மதனின் தனித்துவமும் ஆளுமையும். தனது இளமை பருவத்தில் உடல் உள்ள வளர்ச்சியை உறுதி செய்த ஆளுமையாக மதன் விளங்குகிறான். தனித்துவம் மிக்க சிந்தனையினை உடையவனாகவும் மதன் காணப்படுகின்றான். பெற்றோரிடம் முத்து ரதத்தையும் அண்டத்தை தாக்கி அழிக்கத்தக்க அம்பு வில்லை கேட்டு வாங்குபவனாகவும் மதன் காமன் கூத்தில் சித்தரிக்கப்படுகின்றான். திக்விஜயம் செய்து நான் தேவரை காக்க வேணும், ஆயனே என் தகப்பா எனக்கழகான தேசம் ஒன்று அமர்ந்திட வேண்டும் ஐயா, நான் ஆரோக்கியமாக இருக்க மாதொன்று தேட வேண்டும், எனக்கு பங்கமாக இருக்க வேண்டும் என்று மதன் வேண்ட அவற்றினை தம் மைந்தனுக்கு அருள்பவராக மாறன் காணப்படுகின்றார். இதனை காமன் கூத்தில் இடம்பெறும் ஆலமுண்ட ஆதிமாயன் மண்டபங்கள் ராஜ மாளிகை மாட வீதிகளும் சோலைகளும் 10 லட்சம் தெருவை பரந்தாமன் அருளி செய்தார் என்னும் அடிகள் உறுதிப்படுத்தி நிற்கின்றன. இது மாத்திரமின்றி மாயவர் மாறனுக்கு செங்கரும்பு வில்லினையும் ஐங்கணைகளையும் வழங்கினார். தந்தையின் ஏற்பாட்டில் ஆரோக்கியபுரம் பட்டினம் உருவாக்கிய நிலையில் அதன் ஆட்சி பீடத்தையும் மகனான மதன் ஏற்கிறான். அதனை பெற்றுக்கொண்ட நிலையில் வாழ்வியலின் அடுத்த முக்கிய தேவையான வாழ்க்கை துணை பற்றிய சிந்தனையில் ஆழ்கிறான் மதன். அவ்விடயத்தை பொருத்தமானவர்களின் செவிகளுக்கு எடுத்துரைக்கும் பொருத்தமான பாத்திரமாக நாரதர் விளங்குகிறார். பெண் தேடும் படலம்.
அழகியான ரதி குறித்த வர்ணனைகளையும் செயற்பாடுகளையும் காமன் கூத்து கூறி நிற்கிறது. பருவத்துக்கு வருகின்ற ரதியானவள் அக்காலத்தில் அம்மானை பாடுபவளாகவும் அருமலரை சூடுபவளாகவும் காணப்படுகின்றாள். அந்நிலையில் மதனின் ஏக்கத்தையும் உணர்வினையும் புரிந்து கொண்ட நாரதர் ரதியையும் அறிந்து கொள்கிறார். இவ்விரு பாத்திரங்களுக்கு இடையிலான உறவு பாலத்தை ஏற்படுத்தும் ஒருவராகவும் நாரதர் காணப்படுகின்றார். மதனின் ஏக்கத்தை திருமாலுக்கு உணர்த்தும் நாரதர் மாறன் தக்க துணையை தேட வேண்டும் என்பதிலும் ஆர்வமாக இருக்கிறார். மதனின் ஏக்கத்தை குறித்து கொண்ட மாயன் நாரதர் ஊடாக பெண் தேடும் படலத்தையும் ஆரம்பிக்கிறார். பெண் தேடும் படலத்தில் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கும் அனுபவங்களையும் வலிகளையும் மன அவஸ்தைகளையும் காமன் கூத்து விளக்கி நிற்கிறது. தொடரும். நன்றி.